சமீபத்தில் தான் கிரீன் பெஞ்ச், சவுத் கிரீன் பெஞ்ச் வந்து ஒரு நல்ல வேலை ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று என்னன்னா, கவர்மெண்ட் கிட்ட கேட்டாங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க. நம்ம ஜெயஸ்ரீ அவங்க தான் வழக்கு போட்டாங்க. அவங்க வந்து அமிக்கஸ் கியூரி மாதிரி ரிப்போர்ட் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கில் என்ன பண்ணிட்டாங்க, கிரீன் பெஞ்ச் கவர்மெண்ட் கிட்ட ஒப்பீனியன் கேட்டாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, நாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் சார். என்ன பண்ணிட்டாங்களா, நாங்க அதை வரையறை செய்யறதுக்கு, நோட்டிஃபை பண்றதுக்கு எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டோம், சர்வே பண்ணிட்டோம், எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் சார். எவ்வளவு நாள்னா 10 வருஷமா. அப்புறம் கிரீன் பெஞ்ச் என்ன பண்ணிட்டாங்க, ஓஹோ நீ நோட்டிஃபை பண்ணிட்டியா, அப்ப என்ன பண்ணு, நீ சீக்கிரமா நோட்டிஃபை பண்ண போறேன்னு நீ சொல்லிட்ட. அது வரைக்கும் யாரும் நடுவுல போய் கட்டக்கூடாது, பில்டிங் கட்டக்கூடாது. அதனால 1 கிலோமீட்டர் நான் பஃபர் ஜோன், நான் சுத்தி பஃபர் ஜோன் நான் அமைக்கிறேன், அதுல யாரும் கட்டக்கூடாது. இது நல்ல தீர்ப்பு. ஆக்சுவலா இப்ப அரசாங்கம் என்ன மாட்டிக்கிச்சு, புலி வாழை பிடிச்சிடுச்சு. விடவும் முடியல, விடாம இருக்கவும் முடியல. இப்ப நோட்டிஃபை பண்ணி தான் ஆகணும். அதுக்குதான் இப்ப என்ன பண்றாங்க, சூழ்ச்சி பண்ணி அந்த ஆர்கனைசேஷன் போட்டு எங்களுக்கு 1 லட்சம் பேருக்கு பட்டா இல்ல, நாங்க மிடில் கிளாஸ், நாங்க ஏழை, எங்களுக்கு பட்டா கிடைக்கல, எங்களுக்கு வீடு கிடைக்கல, எங்க போறது நான் அப்படின்னு இவங்கள தூண்டி விட்டுட்டு இந்த பெரிய கட்டுமானங்கள் எல்லாம் சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு தெரியுமா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க இவங்க, 72,000 கோடி ரூபாயா. 72,000 கோடி ரூபாய்க்கு கட்டுமானங்கள் நின்று போயிடுச்சான். எதுல, நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல. இது நம்ம நிலம், நம்ம உரிமை, பொதுமக்கள் உரிமை கொண்டாடுகின்ற அந்த சதுப்பு நிலம். 72,000 கோடிக்கு இவங்க கட்ட முடியலையா, அதனால மக்களை தூண்டி விடுறாங்க. அதுக்கு நான் சொன்னேன், அதுக்கும் ஒரு தீர்வு இருக்கு. இவங்க நோட்டிஃபை பண்ணாங்கன்னா, அரசாங்கம் நோட்டிஃபை பண்ணாங்கன்னா, எது வரத்துக்காவா, எது எங்க தண்ணி வரும், ஹைட்ராலஜி எப்படி, ஈகாலஜிக்கல் பயோட என்னென்ன இருக்குதோ அந்த வழியெல்லாம் விட்டுட்டு மத்த இடம் இருக்கு, அந்த இடத்துல நீங்க பட்டா கொடுத்துட்டு போங்க. அதுக்குதான் அது அவங்களுக்கும் தீர்வு, நமக்கும் தீர்வு. நோட்டிஃபை பண்ணா அவங்களுக்கும் தீர்வு. இதுல போராட்டம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அரசாங்கம் இதை உடனடியாக இதை நோட்டிஃபை பண்ணணும். நோட்டிஃபை பண்ணது உங்களுக்கு என்னையா பிரச்சனை?